வணக்கம். தமிழ் சினி நியூஸ் சேனல். ஹரி இயக்கத்தில் விக்ரம் நடித்த படம் சாமி. இதில் த்ரிஷா நாயகியாக நடித்திருந்தார். சாமி படத்திற்கு பிறகு சூர்யாவை வைத்துதான் இயக்கிய சிங்கம் படத்தின் 3ஆம் பாகத்தை தற்போது இயக்கியுள்ள ஹரி, அடுத்து சாமி படத்தின் 2ஆம் பாகத்தை தொடங்குகிறார். சிங்கம் படத்தின் 3 பாகங்களுமே முந்தைய பாக கதையின் தொடர்ச்சியாக இருப்பது போன்று சாமி படத்தின் 2ஆம் பாகமும் முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக கதை உருவாகிறதாம். மேலும் எப்போதுமே தனது படத்தில் ஒரு ஹீரோ நடிக்க வந்துவிட்டால் படம் முடிகிறது வரை அவர்கள் வேறு படத்தில் நடிப்பதை விரும்பாத ஹரி இந்த சாமி படத்திலும் அந்த கொள்கையில் இருந்து மாறவில்லையாம். அதனால் தற்போது கௌதம் மேனன், விஜய் சந்தர் படங்களில் நடிக்கவிருக்கும் விக்ரம் அந்த படங்களை முடித்துவிட்டு வந்த பிறகுதான் சாமி 2வை தொடங்குகிறாராம். அந்த வகையில் துருவ நட்சத்திரம் படப்பிடிப்பு லண்டனில் 40 நாட்கள் நடந்த பிறகுதான் விக்ரம் அந்த படத்தில் இருந்து விடைபெறுவாராம். அதனால் அதையடுத்து ஜூன் மாதம் தனது படத்தை ஹரி தொடங்குவார் என்று தெரிகிறது. அதோடு சாமி படத்தில் த்ரிஷாவை காதலித்து திருமணம் செய்து கொள்வார் விக்ரம். அதனால் த்ரிஷா இப்போது அவர் மனைவியாக தொடருகிறாராம். சமீப காலமாக த்ரிஷா ஆக்ஷன் கதைகளில் நடிக்க தொடங்கி அவருக்கென ஒரு மார்க்கெட் உருவாகி இருப்பதால் அவரை டம்மியான மனைவியாக பயன்படுத்தாமல் அவரது கேரக்டருக்கு அதிகப்படியான காட்சிகளை இணைக்கிறாராம் ஹரி. இந்த செய்திகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.